ஒரு குட்டி குழந்தை ஒரு 7-8 வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்தா, அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசில் ஒரு தம்பி இருந்தான், குட்டி பையன், கை குழந்தை மாதிரி. அவங்க அப்பா சொன்னார், நான் கடைக்கு போகிறேம்மா அப்படின்னாரு. அந்த பொண்ணு கேட்டுச்சு, எங்கப்பா எதுக்குப்பா போகிறேன்னு கேட்டுச்சு. தம்பிக்கு உடம்பு சரியில்லைம்மா, மருந்து வாங்கின்னு வரதுக்காக போனேன் தம்பிக்குன்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு போனார். போயிட்டு வரும்போது அவங்க பொண்டாட்டி சொல்லுது, வீட்டில் எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, வரும்போது எறும்பு மருந்தும் வாங்கின்னு வந்துருங்கன்னு சொல்லுது. எலியும் அதிகமாக இருக்குது, எலி மருந்தும் வாங்கின்னு வந்துருங்கன்னு சொல்லுது. இவர் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோடனே அந்த பொண்ணு ரொம்ப அழகாக கேட்டுச்சு. அந்த குட்டி பொண்ணு, அந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த குழந்தை கேட்டுச்சு, நம்ம வீட்டில் தம்பி பாப்பாவுக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லையா, இல்லை எலிக்கும் எறும்புக்கும் உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டுச்சாங்க. எலி மருந்து, எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே மருந்துங்கிற ஒரு சொல்லுல விஷத்தை வைக்கிறது மாதிரி நம்மள மாதிரி வேற ஆள் வேற யாருமே இல்லை. அந்த சொல்லே தமிழ்ல அப்படி பயன்படுத்தக்கூடாது. எலி மருந்துன்னு சொல்லாதீங்க, எலி விஷம்னே சொல்லிட்டு போயிடுங்க. எலி மருந்துன்னு சொன்னா அந்த மருந்துங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது இல்லை.